ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு கண் தெரியாத பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியா ஒருத்தன் வரான். கிழவா, இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் ஒருத்தன் வரான். வந்து, ஐயா பெரியவரே, இந்த வழியா யாராவது போனாங்களா அப்படின்னா, ஆமாப்பா, இதே கேள்வியை கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தன் போனான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மூணாவது ஒருத்தர் வராரு. வந்து, ஐயா பெரியவரே வணக்கம், இந்த வழியா யாராவது போற சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொன்னாராம், மன்னரே வணக்கம், இதுக்கு முன்னாடி ஒரு வீரனும் அதுக்கப்புறம் ஒரு மந்திரியும் இந்த வழியா போனாங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே மன்னர் கேட்டாராம், உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, ஆனா போறது வந்து வீரனும் மந்திரியும் எப்படி கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரவர் பேச்ச வச்சே அவர் யார், அவர் தகுதி என்ன என்பதை ஈஸியா சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னாராம். ஃபர்ஸ்ட் போனவன் வீரன் ரொம்ப சற்றும் மரியாதை இல்லாம பேசினா. மினிஸ்டர் வந்து அதிகாரத்தோட பேசினார். ஆனா மன்னர் நீங்களும் ரொம்ப பணிவா பேசுறீங்க, இதை வச்சு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாராம். ஆமாங்க, நம்மளுக்கு லூக்காட கூட சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுவான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுவான், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமாங்க, நம்ம என்ன பேசுறோமோ அதை வச்சுதான் நம்ம எந்த மாதிரியான பர்சன் அப்படிங்கிறத இந்த உலகம் தெரிஞ்சுக்கும். அதனால நல்லதை பேசுவோம், பேசுவதில் கவனமா இருப்போங்க.